கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது, அவருடைய வழிகளை கை கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நம் இயேசு கிறிஸ்துவின் வழியை கை கொள்ளும் போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வழிகளை நீங்கள் கை கொள்ளும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழி உத்தமமானது என்று வேதம் சொல்கிறது. உண்மையான வழியிலே நடக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் வாசிக்கிறோமா? அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய கிருபைகளை, இரக்கங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். காத்திருக்கும் போது புதிய கிருபைகளை கொடுக்கிறவர், புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், நம்முடைய நாவினாலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவருடைய வழிகளை கை கொள்ளுவோம். இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்கள் அறுப்புண்டு போவதை நாம் பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றியப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டுமென்று நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை அப்பா ஆசீர்வதிங்க. பலவீனத்தை நீக்கி சுகப்படுத்துங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும்.
பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா ராபா தூராபாரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் சுதந்திரம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபாரா ஷாக்கே ரேதேனமா கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரபா ரபா ஹந்தரோ ரஷைகா லாதன ஹதரபா. ஆவியானவரே உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமுத்திரை காத்திருக்க கிருபதாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் உன் மீது நம்பிக்கையாக இருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நன்மையும் கிருபை எங்களை தொடரும்படியாக ஆசீர்வதிங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.